வணக்கம். தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு ஒரு மகிழ்வான செய்தி. ஜிடிபிஎல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் கிட்ஸ் முறையில் ஒரு ஒளிபரப்பை அறிவித்துள்ளது. ஜிடிபிஎல் இன்ஃபினிட்டி என்று பெயர். பழைய முறையில் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து சிக்னல் நேரடியாக ஏர்டெல் போன்ற டவர்களுக்கு அனுப்பப்பட்டு டவரிலிருந்து நேரடியாக பேண்ட்வித் முறையில் செலுத்தப்பட்டு அங்கிருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து ஹெச்ஓஎம் வழியாக அரப் சிக்னலாக மாற்றப்பட்டு ஆபரேட்டருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையை மாற்றி ஜிடிபிஎல் இன்ஃபினிட்டி என்கிற திட்டம் நேரடியாக கட்டுப்பாட்டிலிருந்து சிக்னல் நேரடியாக சேட்டலைட்டுக்கு செலுத்தப்பட்டு சேட்டலைட்டிலிருந்து நேரடியாக ஆப்ரேட்டர் அலுவலகத்திற்கு டிஷ் ஆண்டனா மூலமாக நாம் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இது பறந்து விரிந்த காடு, மலை, எந்த இடமா இருந்தாலும் சரி, சேட்டலைட் தெரிந்தால் போதும் அங்கிருந்து பயன்படுத்தக்கூடிய வகையிலே மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்களால் ஜிடிபிஎல் நிறுவனம் சிறந்த முறையில் மிக தெளிவான சிக்னலை கொடுத்து இந்தியாவில் எந்த மூலை முடுக்குகளிலும் இதை பயன்படுத்துமாறு அறிவித்துள்ளது. அது மட்டுமல்ல, பல்வேறு பேக்கேஜ்களையும் தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தில் எந்த எம்ஓசோவும் கொடுக்காத ஒரு பேக்கேஜை ரூபாய்க்கு அனைத்து தமிழ் பேக்கேஜ் வாய்ப்பையும் ரூபாய்க்கு அனைத்து சேனல் வாய்ப்பையும் அளித்துள்ளார்கள். HD பாக்ஸ் இலவசம் என்கிற திட்டத்தையும் இன்னும் பல்வேறு சலுகைகளையும் அளித்து கேபிள் ஆப்ரேட்டர்கள் 10 ஆப்ரேட்டர் இணைந்து ஒரு எம்ஓசோவாக உருவாக்கி தன்னிச்சையாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பை தருகிறது. கேபிள் டிவி தொழிலை பொறுத்தளவில் இந்த ஒயரை இழுத்து நம்ம வந்து கிலோமீட்டர் கணக்கில் பராமரிப்பது என்பது மிகப்பெரிய சவால் என்பதற்காகவே இந்த திட்டத்தை ஜிடிபிஎல் நிறுவனம் அறிவித்துள்ளது. பல்வேறு இன்டர்நெட் சார்ந்த OTT பிளான்களோடு அறிமுகமாகும் இந்த திட்டத்தை பற்றி, இந்த திட்டத்தினுடைய தொழில்நுட்பங்கள் குறித்தும் இதை எவ்வாறு பயன்படுத்தலாம், தமிழகத்தில் ஒரு 500 இணைப்புகள் இருந்தால் கூட இந்த திட்டத்தின் கீழ் ஒரு டெபாசிட்டை செலுத்தி ஒரு குறைவான ஒரு டெபாசிட் ஒன்று அறிவித்திருக்கிறார்கள். திரும்ப பெறக்கூடிய டெபாசிட் அதை செலுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல் அறிய என்னை தொடர்பு கொள்ளவும். ஆறுமுக நாகர்கோவில். நன்றி, வணக்கம்.